ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன். விர்ச்சுவல் மிஷினில் நம்ம வந்து விஎம் டூல்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ விஎம் டூல்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன் சொல்லி நம்ம பார்க்கலாம். பார்க்க போகிறது விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன். லாஸ்ட்டாக நம்ம விர்ச்சுவல் மிஷின் டூல்ஸ் பார்த்தோம். ஸோ விர்ச்சுவல் மிஷின் டூல்ஸ் மாதிரியே விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன். இது வந்து இன்டர்வியூவில் பெருசாக இந்த கொஸ்டின் கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்க மாட்டாங்க. பட் இது தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இதுவுமே நம்ம அடிக்கடி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ESXi ஒரு 6.7 ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. தென் ESXi 7.0 ரன் பண்றோம்னா இப்போ இதுல கிரியேட் பண்ற விஎம்க்கும் இதுல கிரியேட் பண்ற விஎம்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. இதுல ஒரு விஎம் கிரியேட் பண்றேன், இதுல ஒரு விஎம் கிரியேட் பண்றேன் அப்படின்னா எக்கச்சக்கமா டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் தான் டிஃபரன்ஸ். 6.7ஓட ஃபீச்சர்ஸ் வேற, ரொம்ப ஓல்டரான ஃபீச்சர்ஸ். 7.0ஓட ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அப்டேட்டான ஒரு ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்ப 6.7ல ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த விஎம்க்கு ஒரு ஹார்ட்வேர் வெர்ஷன் இருக்கணும். 7.0க்கு ஒரு விஎம் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் வெர்ஷன் இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஃபீச்சர் சப்போர்ட் பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6.7ல ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்க. அந்த விஎம்க்கு நீங்க மேக்சிமம் எவ்வளவு ஜிபி ரேம் கொடுக்கலாம் அப்படின்னா 6 GB ரேம் கொடுக்கலாம். 6 GB கொடுக்கலாம். இந்த எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னா VMwareலயே அபிஷியலா போட்டிருப்பான் ஹார்ட்வேர் வெர்ஷன் என்ன, அதுக்கு சப்போர்ட்டட் ரேம் என்ன, சப்போர்ட்டட் ப்ராசஸர் என்ன, கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். உதாரணத்துக்கு இதுல பாத்தீங்கன்னா ESXi 6.75ஓட ஹார்ட்வேர் வெர்ஷன் 13, இதோட ஹார்ட்வேர் வெர்ஷன் 14, 6.7ஓட வெர்ஷன் 14, 7.6.7 U2ஓட வெர்ஷன் 15, ESXi 7.0ஓட ஹார்ட்வேர் வெர்ஷன் 17, இதுல U1ஓட வெர்ஷன் 18, U2 வெர்ஷன் 19, நம்ம லேட்டஸ்ட் வந்து 19. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த கம்பேரிசன் பாருங்க. இப்போ என்னோட ஹார்ட்வேர் வெர்ஷன் 15 தான் ரன் ஆகுது அப்படின்னா நான் ஒரு விஎம் கிரியேட் பண்றேன், அதோட ஹார்ட்வேர் வெர்ஷன் 15 அப்படின்னா அந்த விஎம்க்கு எபோ 6 GB நான் கொடுக்குறேன்னா என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா இதோட மேக்ஸிமம் சப்போர்ட் சைஸ் 6 GB தான். வேற அதே இதை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ESXi இருக்குது, இந்த ESXi 6.7 இருக்குது, இதோட 6.7ல இருந்து நான் இங்க அப்கிரேட் பண்றேன், 7.0க்கு அப்கிரேட் பண்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, 6.7 ESXi வெர்ஷன்ல இருந்து 7.0க்கு நான் வந்து ஒரு ESXi அப்கிரேட் பண்றேன். அப்படி அப்டேட் பண்ணி முடிச்சிருவேன். ஓகே, இப்போ இதோட ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 6.7 ஹார்ட்வேர் வெர்ஷன் 15 இருக்கும். இதோட ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து 15 இருக்கும். இப்போ இதை மைக்ரேட் பண்ணிட்டேன், சாரி அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட ஹார்ட்வேர் வெர்ஷன் 15 தான் இருக்கும். ஸோ இப்போ இதோட ஹார்ட்வேர் வெர்ஷன் 15 இருந்துச்சுன்னா எனக்கு இந்த விஎம்க்கு ஒரு 8 GB ரேம் தேவைப்படுது. அதே மாதிரி CPU பாத்தீங்கன்னா ஒரு 612 CPU தேவைப்படுது. அதாவது ரொம்ப பெரிய விஎம் நான் சொல்றேன், CPU தேவைப்படுது. ஆனா இதோட ஹார்ட்வேர் வெர்ஷன் 15ல தான் இருக்குது. அப்படின்னா என்னால இந்த இதை அச்சீவ் பண்ண முடியாது. இது ரேம், இந்த ஃபீச்சரை வந்து என்னால அச்சீவ் பண்ண முடியாது. அப்ப இந்த ஃபீச்சரை நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹார்ட்வேர் வெர்ஷன் 15 இருக்கு இல்லையா, ஹார்ட்வேர் வெர்ஷன் 15ல இருந்து நீ ஹார்ட்வேர் வெர்ஷன் 19க்கு நீங்க அப்கிரேட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ஹார்ட்வேர் வெர்ஷன் 19க்கு நீங்க அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அந்த 7.0க்கு என்ன ஃபீச்சரோ அந்த ஃபீச்சரை வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும்.
பாஸ்கர் விசென்டர் கனெக்ட் பண்ணுங்க. விசென்டர் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு விசென்டர் கனெக்ட் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஏதாவது 2 minutes bro. ஓகே. சோ இது எந்த சினாரியோல வரும் அப்படின்னா, ஒரு ESX 6.7 7.0 நீங்க அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா விர்ச்சுவல் மிஷின் ஹார்ட்வேர் வெர்ஷன் நீங்க அப்டேட் பண்ணணும். அப்படி நீங்க அப்டேட் பண்ணலன்னா எந்த இடத்துல இஷ்யூ வரும்னா, இந்த மாதிரி நீங்க விஎம்க்கு ப்ரொவிஷன் பண்றப்ப இஷ்யூஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆல்சோ அஸ் பர் VMware ரெக்கமெண்டட் படி VM டூல் அப்டேட்டா இருக்கணும், ஹார்ட்வேர் வெர்ஷன் அப்டேட்டா இருக்கணும். பிஃபோர் கோயிங் ஃபார் ஹார்ட்வேர் வெர்ஷன் நீங்க VM டூல வந்து அப்டேட் பண்ணிட்டு தென் ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து ப்ரீ செக்ஸ். அண்ட் ஆல்சோ ஹார்ட்வேர் வெர்ஷன் அப்டேட் பண்றதுக்கு ரீபூட் தேவைப்படும். ஸோ ப்ரீ ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, அப்ரூவல் வாங்க, உங்க கிளைண்ட் இருந்தோ யூசர் இருந்தோ அப்ரூவல் வாங்க, நோட்டிஃபை பண்ணுங்க. இந்த மாதிரி 6.7 7.0க்கு நம்ம மைக்ரேட் அப்கிரேட் பண்ணிருக்கோம். ஸோ ஹார்ட்வேர் வெர்ஷனை கண்டிப்பா அப்டேட் பண்ணணும். அப்பதான் அந்த 7.0 ஃபீச்சர்ஸ் வந்து இதை எடுத்துக்கும். ஸோ ப்ளீஸ் ப்ரொவைட் டவுன் டைம் ஃபார் அப்கிரேட் இந்த ஹார்ட்வேர் வெர்ஷன். VM டூல் அண்ட் ஹார்ட்வேர் வெர்ஷன் ரெண்டுமே ஒரே டைம்ல பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் VM டூல் பண்ணிட்டு நீங்க ரீஸ்டார்ட் பண்ணிருங்க, தென் ஹார்ட்வேர் வெர்ஷன் பண்ணிட்டு அதை ரீஸ்டார்ட் பண்ணிருங்க. எனக்கு வந்து டவுன் டைம் வந்து நீங்க கேட்கறப்ப டவுன் டைம் டைம் கேட்கணும். அதை நான் இதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். ஒரு கஸ்டமர்ட்டையோ ஒரு யூசர்ட்டையோ டவுன் டைம் கேட்குறீங்கன்னா அப்ராக்சிமேட் டைம் சொல்லணும். அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி டவுன் டைம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான அப்ராக்சிமேட் டைம் வந்து பார்த்தோம்னா ஒரு half an hour வேண்டாம். நீங்க எப்பயுமே டவுன் டைம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவே கேட்டுக்கோங்க, 1 hour கேட்டுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் எதுவும் இஷ்யூ ஆச்சுன்னா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஒரு 1 hour டவுன் டைம் அல்லது ஒரு 40 minutes, ஒரு 1 hour டவுன் டைம் அல்லது ஒரு 40 minutes டவுன் டைம் வந்து நீங்க கேட்டுக்கோங்க. ஓகே. ஸோ டவுன் டைம் வாங்கிட்டு நீங்க VM டூல் அப்டேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். தென் அதுக்கடுத்து VM டூல் அப்கிரேட் பண்ணும். அதுக்கடுத்து நீங்க வந்து ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து அப்கிரேட் பண்ணணும். சரிங்களா? VM டூல் அப்கிரேட் பண்ணிட்டு ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து நீங்க கண்டிப்பா அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஹார்ட்வேர் வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க, இது ஒரு விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின்ல சம்மரியில போனீங்கன்னா கெஸ்ட் ஓஎஸ் இருக்கும். கெஸ்ட் ஓஎஸ் கீழே கம்பேட்டபிலிட்டின்னு இருக்கும். இதுல VM வெர்ஷன் இருக்கா, இதுதான் ஹார்ட்வேர் வெர்ஷன். ஸோ ஹார்ட்வேர் வெர்ஷன் 14. ஸோ ஹார்ட்வேர் வெர்ஷன் 14னா எங்க இருக்குது? 6.7. அப்ப இது மேக்ஸிமம் 612 6 TP மட்டும் தான் ரேம் சப்போர்ட் பண்ணும். 128 CPU தான் சப்போர்ட் பண்ணும். CPU பாத்தீங்கன்னா இந்த வெர்ஷன் மாறுபடும். இது ஹார்ட் வெர்ஷன் 14னா உங்களுக்கு CPU பாருங்க, மேக்ஸிமம் ஒரு அந்த VMக்கு ப்ராசஸர் வந்து 128 CPU தான் கொடுக்க முடியும். இதே 15 17 அப்படின்னா 256 CPU கொடுக்க முடியும். இதே 18 19 அப்படின்னா 768 விர்ச்சுவல் CPU வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த ஹார்ட்வேர் வெர்ஷனை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் மெமரியும் மேக்ஸிமம் CPU அதை எடுத்துக்கும். நீங்க உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரேர் கேஸ் நிறைய தான். லைக் எல்லா மிஷினுக்கும் நம்ம வந்து 8 TB 9 TB ரேம் கொடுப்போமா எனக்கு தெரியாது. பட் ரொம்ப ரேர் கேஸ் நேரில் மட்டும்தான் அவ்வளவு பெரிய மிஷின் நம்ம போவோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரேம் சைஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 800 GB, ஒரு 712 GB அல்லது 1 TB இதுக்குள்ளதான் இருக்கும். அதுக்கு மேலலாம் ரேம் சைஸ் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு அதிகமா போகாது. பட் இது லாஜிக் படி இவங்க சொல்றாங்க, இந்த வெர்ஷன் போட்டிருந்தோம்னா நமக்கு இந்த ஃபீச்சர் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி லாஜிக் வந்துட்டு சொல்றாங்க. ரொம்ப ரேர் கேஸ் நிறைய தான் இவ்வளவு ஹார்ட்வேர் வெர்ஷன் நம்ம போறது. மேக்ஸிமம் 19 போட்டோம்னா 24 TB சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்கோம் ரேமு. பட் 24 TBக்கெல்லாம் ப்ரொடக்ஷன்ல வந்து VM ரன் ஆகுமான்னு கேட்டா ரொம்ப ரேர் தான். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய அமேசான், ஃப்ளிப்கார்ட் மேபி அந்த மாதிரி இடங்கள்ல வேணா ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டா அந்த மாதிரி இடங்கள்ல வேணா இந்த ரேம் வந்து ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி நம்ம நார்மலா பார்க்குற ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு இவ்வளவு ரேம்லாம் வந்துட்டு ரன் ஆகாது. இவ்வளவு CPU நம்ம கொடுக்க மாட்டோம். மேக்ஸிமம் நீங்க கொடுக்கறது ஒரு 128 GB ரேம் கொடுப்பீங்க அல்லது ஒரு 512 GB ரேம் கொடுப்பீங்க. அதிகபட்சமா 512 GB ரேம் தான் கொடுப்பீங்க. இல்ல அதை விட அதிகபட்சமா 712 GB ரேம் கொடுப்பீங்க. அதுக்கு மேல மேக்ஸிமம் ரேம் ப்ரொடக்ஷன்ல ஏதாவது ஒரு ரேர் கேஸ் நிறைய எடுப்பாங்க. CPU பாத்தீங்கன்னா 32 CPU அல்லது 64 CPU 128 CPU இந்த மாதிரி தான் CPU கொடுப்பாங்க. CPU அதான் இவ்வளவு CPU எல்லாம் வந்து ஏதாவது ரொம்ப ரேர் கேஸ்ல தான் கொடுப்பாங்க. ஸோ யா VM ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து இப்படித்தான் நம்ம செக் பண்ணோம். இந்த சம்மரியில செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம்.
இதை எப்படி அப்டேட் பண்றது இப்ப நான் காமிக்கிறேன். நான் பஸ் கனெக்ட் பண்ணீங்களா கீ சென்டர்? இந்த கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஷேர் ஷேர் பண்ணுவா. பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. பவர் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு நிமிஷம். அந்த இது லாஸ்ட் டைம் ஒரு எரர் ஃபேஸ் பண்ணோம் இல்லையா, லைக் அந்த டூல்ஸ் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வந்தது இல்லையா, அது வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது கரெக்டா எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணிட்டு பண்ணும்போது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா விண்டோஸ் 10 கொடுத்துட்டு 16 இன்ஸ்டால் பண்ணோம். அதனால வந்து என்ன டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆச்சு, பட் வந்து என்ன ப்ராப்பரா வந்து டிஸ்பிளே ஆகல. ஸோ அதுக்கப்புறம் அதை சேஞ்சஸ் பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறம் அது அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இந்த ஒரு செகண்ட். ESX எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. அதாவது ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன்னா இப்பதான் ஆன் பண்ணேன். சென்டர் பண்ணி ஆக்சுவலா வந்து ரீபூட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா அது ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஓகே ஓகே. தெரியும். இப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு ESX ஹோஸ்ட்ல எவ்வளோ ரேம் ஆட் பண்ணலாம்? மேக்ஸிமம் ஸ்லாட்ல இருக்குன்னா இப்போ அது சப்போர்ட் எவ்வளோ பண்ணும் அது? அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹார்ட்வேர் ப்ரோ. ஆக்சுவலா வந்து 8 16 அந்த எனக்கு தெரிஞ்சு 16 ரேம் ஸ்லாட் வரைக்கும் இருக்கும். அதாவது ஒரு ப்ராசஸருக்கு 8 ரேம் ஸ்லாட். இப்போ நம்ம சர்வரை பார்த்தீங்கன்னா டூயல் ப்ராசஸர் யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 ப்ராசஸர் இருக்கும். 2 ப்ராசஸர் 4 ப்ராசஸர் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஒரு ப்ராசஸருக்கு மினிமம் 8 ரேம் ஸ்லாட் இருக்கும். ஓகே. ஒரு ரேம் எத்தனை சைஸ் வரும் மேக்ஸிமம்? ஒரு ஸ்லாட் ஒரு ரேமோட சைஸ் சர்வர்ல டிஃபரெண்ட் இருக்கும்ல? இல்ல அதுதான் வந்து என்னன்னா, இப்ப நம்ம ரேம் நம்ம சிஸ்டம்ல எப்படி யூஸ் பண்ணுவோம்? 800 MHz 120 MHz 160 MHz 300 200 3200 MHz அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா?
அந்த மாதிரி இதுக்கும் இருக்கு. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரேமோட நம்ம டெஸ்க்டாப் ரேம் வேற, இதோட ரேம் வேற, ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் வரும். இன்னொன்று வந்து இந்த ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா 64 அந்த மாதிரி 128 512 அந்த மாதிரி இருக்கும். 16 ஜிபினா 16 ஜிபி தான் எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஒன்று 16 ஒன்று 32 அப்படி ஆட் பண்ண மாட்டோம். ஓகே, சிங்கிள் ரேம் சொல்றீங்க. சிங்கிள் ரேம் இப்போ 8 ஸ்லாட் இருக்குன்னா எல்லாமே 16 16 16 16 தான் இருக்கும். ஓகே 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 32னா 32 32 32 தான் வச்சிருப்போம். ஒன்னு 16 ஒரு 32 அப்படி நம்ம வந்து வைக்க மாட்டோம். ஏன்னா இப்ப ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா வந்து ஹார்ட்வேர் கம்யூனிகேஷன் வந்து சேம் கான்ஃபிகரேஷன் இருந்ததுன்னா ஈஸியா மிங்கிள் ஆகி ஒர்க் பண்ணும். டிஃப்ரெண்ட் இருக்கும்போது என்னன்னா அந்த லேட்டன்சி மாதிரி வந்து கொஞ்சம் லேக் ஆகத்தான் ஒர்க் ஆகும். நம்ம அதை ஆட் பண்ணியும் அதை அன்யூஸ் கண்டிஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சர்வரை பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் ரேம் யூஸ் பண்றோமோ அதுதான் வந்து அதை நம்ம டிஸ்பேனல் பண்ற வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவோம். சேம் சீரியஸ். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா உங்க நாலேஜ் ஷேர் பண்ணுங்க. இப்போ அதுல இன்ஸ்டால் ஆயிருக்க ஒரு ரேம் ப்ராப்ளம் ஆனாலும் நம்மளுக்கு அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹெச்பி சர்வர்னா ஐஎல்ஓ, டெல் சர்வர்னா ஐடி ரேக்கு, ஐபிஎம்னா ஐஎம்எம், சிஸ்கோனா யூசிஎஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டகரிஸ் டிபெண்ட்ஸ் அப் அந்த சர்வருக்கு வந்து நம்ம கன்சோல் ரிமோட் லாகின்க்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். கன்சோல் ரிமோட் லாகின்னா சர்வரை நம்ம வந்து பிசிக்கலா பார்க்காம விர்ச்சுவலா ஆக்சஸ் பண்ணலாம். சரி, ஒரு நாளைக்கு வேணா ஜி அலோவ் பண்ணாலும் நான் காமிக்கிறேன். ஓகே, எப்படி அதை ஆக்சஸ் பண்றது நம்ம அது பார்ப்போம். லைக் இப்போ ஒரு பிசிக்கல் சர்வருக்கு இப்போ என்னோட சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணுவோம். ரைட்டா, லேப்டாப்னா மானிட்டர்ல தான் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இதே இது நம்ம டேட்டா சென்டர் வந்து ரிமோட்ல இருக்கும், மும்பை, சென்னை, யூஎஸ், யூகே அப்படின்னு இருக்குன்னா நம்ம அதுல ஒரு பிசிக்கல் சர்வரை வந்து நம்ம எப்படி அதை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா த்ரூ நெட்வொர்க் மூலம் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நெட்வொர்க் மூலம்னா நம்ம அந்த சர்வரோட ஐஎல்ஓட ஐபி அட்ரஸ் நமக்கு தெரிஞ்ச போதும், அதாவது கன்சோல் போர்ட்டோட ஐபி அட்ரஸ் தெரிஞ்ச போதும் நம்ம அந்த சர்வரை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அக்சஸ் பண்ணிட்டு அந்த சர்வரோட ஃபுல் பயாஸ் செட்டப் நமக்கு ஓப்பன் ஆயிடும். நம்ம லைக் நம்ம சிஸ்டத்தில் எப்படி பயாஸ்குள்ள போனால் என்ன தெரியும், ஹார்ட்வேர் அதாவது ரேம் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம், எத்தனை ஸ்லாட் ரேம் ஆட் பண்ணியிருக்கோம், என்ன வேரியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ரைடு என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அதுல எல்லாமே பார்க்கலாம். டயக்னாஸ்டிக் பார்க்கலாம், அதாவது ட்ரபிள் ஷூட் பண்ணலாம், நீங்க வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் மவுண்ட் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாமே த்ரூ வெப் கன்சோல் மூலமா. இப்போ நம்ம இது எப்படி வெப் கன்சோல் மூலமா இந்த இஎக்ஸ்ஐ எப்படி நான் வெப் கன்சோல் மூலமா நான் அக்சஸ் பண்ணணும், சேம் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அக்சஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கண்ணா, இந்த 111 நான் அக்சஸ் பண்ணுவாங்க, இதே மாதிரி நம்ம அந்த ஐஎல்ஓவே அக்சஸ் பண்ண முடியும். லாகின் பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த ESXi ஹோஸ்ட் எப்படி நான் ஐஎல்ஓல அக்சஸ் பண்றேனோ இப்போ இதுல பண்ணும்போது என்ன நடக்குது, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துக்க முடியுது. ரைட்டா, இது வந்து இதான் ESXi சர்வர்னா இது ஒரு பிசிக்கல் சர்வர் வச்சுக்கோங்க. அதை நம்ம வந்து ஹைபர் வைசரா கன்வெர்ட் பண்ணிடும், அதாவது விர்ச்சுவல் சர்வரா மாத்திரம். ஸோ இந்த சர்வர்ல இன்சைட்ல என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுல 2 VM கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரியா, நீங்க வந்து ஹோஸ்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா சம்மரியில் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த சர்வரோட கான்ஃபிகரேஷன்ஸ் இங்கே பாருங்க, CPU என்ன இருக்கு, மெமரி என்ன இருக்கு. இப்போ நம்ம எப்படி ESXi ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோமோ இதே மாதிரி பிஃபோர் இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் பார்க்குறது ஐஎல்ஓ. ஓகே ஜி. சர்வர் வந்து ஷட் டவுன் ஆயிட்டாலும் நம்ம ஐஎல்ஓல வந்து ஆன் பண்ணிடலாம்ல அக்சஸ் பண்ணி. சர்வர் நீங்க இந்த ஒரு செகண்ட் ப்ரோ, அது லோட் ஆகிட்டு இருக்கு. சடன் பண்ணிட்டாலும் அக்சஸ் பண்ணலாம், ஆனா வந்து நெட்வொர்க் கனெக்டிவிட்டியில இருக்கணும். பவர் என்ன சொல்றது, இப்ப நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா த்ரூ ஈத்தர்நெட் கார்டு மூலமாவே பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து சர்வர்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அதுதான். நம்ம சர்வரோட பயாஸ்ல டிஃபால்ட்டாவே வந்து த்ரூ ஈத்தர்நெட் மூலமா வந்து பவர் ஆன் பவர் ஆஃப் ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து கன்சோலை ஈஸியாக அக்சஸ் பண்றோம்னாலே நம்ம அந்த சர்வரை இது பண்ணிக்கலாம். லைக் பவர் கனெக்டிவிட்டியில இருந்து ஆஃபாக இருந்தாலுமே நம்ம அதை ஆன் பண்ணிக்க முடியும். இல்லை, ஒரு வாட்டி இன்டர்வியூல கேட்டாங்க ஆக்சுவலாக ஐஎல்ஓவும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல ரிமோட் சைட்டு, எப்படி நீங்கள் அந்த சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க, எப்படி வந்து சர்வரை பேக் டு ஆன்லைன் எடுத்துட்டு வருவீங்க அப்படின்ற விமல். இந்த செஷன் வந்து தனியாக எடுப்பேன் விமல், தனியாவே எடுப்பேன். இதுக்கு பேரு ரிமோட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலர்னு பேரு. சோ இத பத்தி ஒரி பண்ணிக்க வேணாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் இது. இதுக்கு தனி செஷன் நான் எடுப்பேன் நானு. சரிங்களா? ஓகே. Terji, or else can you do that from the backup? Sorry?
we can't able to access that ILO, right? The particular server. Can we restore from the backup from the particular server? No. So ILO is not about the backup. It's a different thing. Like whenever our server is down, so we can reach the ILO. I will tell you in that class. Explain. I will explain properly. Okay. One second. Hello. Yeah, I'm from cloud team. I'm checking the service status right now. Bro, 2 minutes, bro. Yeah, give me. There is a VM push that happened at 7:45 Okay. and it went up till 8:03. It is approximately the same time when there was a spike, huge spike on the VM. Okay. Let me check. Give me a minute. Okay. Yeah. So Guys, இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ட்ரிபிள் ஒன்ன்றது ESXi ஹோஸ்ட், ஓகேவா? ஸோ இதுக்குள்ள வந்து 2 VM டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து வி சென்டர், இன்னொன்று ஒரு நார்மல் VM. இது வந்து பாருங்க வி சென்டர் இருக்கு, இன்னொன்று நார்மல் நேற்று போட்ட விண்டோஸ் ஓஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இந்த ESXi ஹோஸ்ட் பூட் ஆகி லாகின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வி சென்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ரிசோர்ஸு, நெட்ஒர்க்கு, ஸோ ஆப்பரேட்டிங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து லைவ்க்கு வரதுக்கு பாருங்க. டு வி டேக் டு சிஸ்டம்ன்றப்ப ஒரு 10 to 15 minutes ஆகுதுன்னா, ரியல் டைம் சினாரியோவில் நம்ம வந்து வி சென்டர் சடன் பண்ணிட்டோம்னா அது லைவுக்கு வரதுக்கு மினிமம் 30 to 40 minutes ஆகிடும். ஸோ அதனால வந்து வி சென்டர் வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. வி சென்டர் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா லைக் திரும்பி அதை லைவுக்கு வரதுக்கே டைம் ஆகும். ஸோ அப்போ நம்ம வி சென்டர் லைவ்ல இருந்தால் மட்டும்தான் வந்து எல்லா சர்வரோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்க முடியும், மானிட்டர் பண்ண முடியும். இல்லாட்டினா இண்டிவிஜுவல் ESXiல போய் தான் அதை செக் பண்ண முடியும். ஸோ அதனால நான் ஃபேஸ் பண்ண மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணல. ஜி புரியல. இப்ப நீங்க அது வந்து விசிஎஸ்சி வந்து ஆஃப் பண்ணிட்டீங்களா? பவர் ஆஃப் பண்ணிட்டீங்க தெரியாம? பவர் ஆஃப் பண்ணிட்டேன். விசிஎஸ்ஐ கிடையாது ஆக்சுவலா வந்து இந்த ESXi இருக்குல்ல, இங்க பாருங்க பிரீஃப் பண்றேன். ஸோ இந்த ESXi ஒன்னுக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா நான் 2 ஹோஸ்ட் இருக்கு, ஓகேவா? ஒன்னு வந்து வி சென்டர் இருக்கு, இன்னும் வந்து நார்மல் VMware இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த ESXi நான் பவர் ஆஃப் பண்ணிட்டேன். திரும்பி பவர் ஆன் பண்ண இது லாகின் பண்ணீங்களா? ரீசன்ட் லாகின் பண்ணீங்களா? ரீசன்ட் லாகின் பண்ணுங்க ஒரு நிமிஷம். நான் அதை முடிச்சிடறேன், செஷன் முடிச்சிடறேன். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி. हेलो भास्कर, अरे उसमें से नहीं, कमांड प्रॉम्प्ट से मोंगो का कमांड प्रॉम्प्ट से एग्जिट कर देगा, ऐसा हुआ. हेलो, कैन यू हियर मी? கேக்குதா? கேக்குதுண்ணா. இது வாய்ஸ் கேக்குது ஜி. பாஸ்கர் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரா என்ன? ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணா ரீசெண்ட் மட்டும் லாகின் பண்ண சொல்லுங்க. ஓகே.
பாஸ்கர் இருக்கீங்களா? டிஸ்கனெக்ட் ஆற பாஸ்கர். रिमोट लेके एक बार रिस्टार्ट कर लेना उसको. ஆமா ஜி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு இன்னும் கனெக்ட் ஆகல பாஸ்கர் ஒருத்தர். ஓகே கனெக்ட் ஆகட்டும். ஷேர் பண்ணிட்டோம்.